அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதியக் குழுவின் பிரகாரம் 157% ஊதிய உயர்வு அளிக்கப்பட போகிறதாக NCM JCM மூலம் கசிந்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்பும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 8வது ஊதிய குழுவின் உருவாக்கம் குறித்து அரசாங்கம் சமீபத்தின் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதன் பிறகு அரசு ஊழியர்களோட சம்பளத்தில் எவ்வளவு மாற்றம் ஏற்படும் என்பது குறித்த விவாதங்கள் தொடங்கியுள்ளன. இந்த ஊதிய ஏற்றத்தில் பிட்மன் ஃபேக்டர் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பு பிட்மன் ஃபேக்டரை குறைஞ்சபட்சம் 2.57 அல்லது அதற்கு மேல் அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கைகள் விடுத்துட்டு வராங்க. 7வது ஊதிய குழுவின் கீழ் 2.57 என்ற பிட்மன் ஃபேக்டர் செயல்படுத்தப்பட்டது. JCM NC செயலாளர் சிவ்கோபால் மிஸ்ரா 8வது ஊதிய குழுவின் பிட்மன் ஃபேக்டர் குறைந்தது 2.57 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் என்று ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். பிட்மன் ஃபேக்டர் என்பது மத்திய அரசு ஊழியர்களோட சம்பளத்தை தீர்மானிக்கும் ஒரு கணக்கீடு முறையாகும். 8வது ஊதிய குழுவில் பிட்மன் ஃபேக்டர் 2.57 நிர்ணயிக்கப்பட்டால் அரசு ஊழியர்களோட சம்பளம் சுமார் 157% அதிகரிக்கும். அதாவது தற்போதைய குறைஞ்சபட்ச மாத ஊதியம் 18,000 ரூபாய். இது 46,260 ரூபாயாக அதிகரிக்கும். அதே போல் ஓய்வூதியதாரர்களின் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு 9,000 ரூபாயாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 23,130 ரூபாயாக அதிகரிக்கும். முன்னதாக 7வது சம்பள குழுவின் 2.57 என்ற பிட்மன் ஃபேக்டர் செயல்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் குறைஞ்சபட்ச சம்பளம் மாதத்திற்கு 7,000 ரூபாயாக இருந்துச்சு. அது பிட்மன் ஃபேக்டர் 2.57னால 18,000 ரூபாய். 8வது ஊதிய குழுவின் கீழ் 2.86 என்ற பிட்மன் ஃபேக்டரை செயல்படுத்த வேண்டும் என்று சில ஊழியர் அமைப்புகள் கோரிக்கை விடுக்கிறாங்க. ஆனால் முன்னாள் நிதி செயலாளர் சுபாஷ் கார்க் இது வானத்திலிருந்து நட்சத்திரங்களை கேட்பது போன்றது என்று கூறியிருக்காரு. அதாவது இது சாத்தியமில்லாத கோரிக்கை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். 1.92 என்ற பிட்மன் ஃபேக்டரை நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கலாம் என்று அவர் கூறியிருக்காரு. பிட்மன் ஃபேக்டர் 1.92ஆக உயர்த்தினாங்கன்னா குறைஞ்சபட்ச சம்பளத்திலிருந்து 92% அதிகரிப்பு இருக்கும். அதாவது 18,000 ரூபாய் இப்போ இருக்கக்கூடிய அடிப்படை சம்பளத்திலிருந்து 34,560 ரூபாயாக இருக்கும். 8வது ஊதிய குழுவில் பிட்மன் ஃபேக்டர் 2.57 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் என்று சிவ்கோபால் மிஸ்ரா கூறியிருக்காரு. ஏனெனில் பழைய தரநிலைகள் இனி பொருந்தாது என அவர் தெரிவித்துள்ளார். 1957ஆம் ஆண்டில் 15வது இந்திய தொழிலாளர் மாநாட்டின் கொள்கைகளையும் டாக்டர் அயங்கிரிட்டின் குறைந்தபட்ச வாழ்க்கை ஊதிய சூத்திரத்தையும் 7வது சம்பள குழு ஏற்றுக்கொண்டதாக அவர் கூறியிருக்காரு. ஆனால் இப்போது இந்த தரநிலைகள் முற்றிலும் மாறிவிட்டன. டாக்டர் அயங்கிரிட்டின் சூத்திரத்தின் அத்தியாவசிய பொருள்களின் விலைகள் மட்டுமே சேர்க்கப்பட்டன. ஆனால் இன்றைய டிஜிட்டல் மற்றும் இணைய மொபைல் காப்பீடு மற்றும் முதலீடு போன்ற செலவுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. 7வது சம்பள கமிஷனின் கீழ் 3 பேர் கொண்ட குடும்பத்தினர்களுக்கு நுகர்வோர் தேவைகளை நிர்ணயிக்கப்படுகின்றன. ஆனால் 8வது ஊதிய குழுவில் பெற்றோர்கள் மற்றும் சார்புடைய உறுப்பினர்கள் அதில் சேர்க்கும் வகையில் அதை 5 பேராக அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக சாதாரண மக்களின் தேவைகளும் அதிகரிக்கின்றன. கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் டிஜிட்டல் சேவைகளுக்கான செலவு கணிசமாக அதிகரித்துள்ளது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2022இன் கீழ் குடும்பத்தின் பொறுப்புகள் அதிகரித்துள்ளன. 7வது சம்பள கமிஷனின் காலம் டிசம்பர் 31, 2025 அன்று முடிவடைகிறது. ஆகையால் புதிய ஊதிய குழு ஜனவரி 1, 2026 முதல் அமல்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. 8வது ஊதிய குழு